இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இன்றைய வாழ்க்கை முறை சுகமா அல்லது சுமையான்னு கேட்டிருக்கீங்க இன்னைக்கு. ஆனா எங்க அண்ணன் இவ்வளவு நேரம் சுகமேன்னு தான் பேசிட்டு போயிருக்காரு. அவரு ஆமா அணி மாறிட்டாரம்மா. என்ன தேர்தல் வருது இல்லையா ஐயா, தேர்தல் வருது இல்லையா, இருக்கத்தான் செய்யும். வந்த உடனே எங்க அண்ணன் சொன்னார், இன்னைக்கு சாப்பாடுனாலே நம்மளுக்கு ஸ்விக்கி ஸ்மோட்டோன்னு சொன்னார்ல. நடுவர் அவர்களே, நீங்க நைட்டு 1 மணிக்கு உங்களுக்கு பசி வந்தா கூட சாப்பிட்டேன்னு ஆசைப்பட்டு நீங்க உங்க கிச்சன்ல போய் பாருங்க, சமைக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? 1 மணிக்கு ஒரு தோசை ஊத்தி சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆனா உடனே நீங்க உங்க மொபைல் போனை எடுத்து ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுல வந்து இருக்க சாப்பாடு. எத்தனை பேர்த்துக்கு நாங்க பசி ஆத்திட்டு இருக்கோம் தெரியுமா இந்த காலகட்டத்துல? இதுல என்ன உங்களுக்கு சுமையா இருக்குன்னு கேக்குறேன். ஆனா உங்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா, உங்க வீட்டுல சமையல் அறை இல்ல. நீ நடுவர் அவர்களே, என்ன வச்சுலாம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் வீட்டுக்கார்ட்ட கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நான் கேட்டேன், அத்தா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தது நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கேட்டேன். ஊரை விட்டுறே ஓடணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படி சொல்லல அவரு. அப்புறம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததும் நீ எனக்காக பிறந்தவன் நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். யார் அவரு? ஆமா. அதே கேள்வி நீங்க இப்ப கேட்டீங்களாமா? கேட்டீங்க. இப்ப கேட்டேன். இப்ப நீங்க என்ன பார்த்த உடனே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமாடி, நான் உனக்காகவே பிறந்தவன் நினைக்கிறேன்னு சொன்னார். எந்த ஜோசியக்காரன் சொன்னானா? கேளுங்க, அவசரப்படக்கூடாது. நான் உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டேன். நடுவர் அவர்களே, எனக்காகவே பிறந்தீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா வீட்டு வேலையும் நான் அந்த நடி செய்யறப்ப நான் உனக்காக தானே பிறந்திருக்கேன் அப்படின்னாரு. சரிதான். ஏன் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சல்களும் கொஞ்சம் கெஞ்சல்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. நடுவர் அவர்களே, சில நேரங்கள்ல மிஞ்சல்களும் அதிகமாகிரும் இருக்கும். அதுக்காக அத சுமை சுமை சுமைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க வந்தோடனே சொன்னீங்கல்ல, குழந்தைய வளர்க்கறது கஷ்டம், 10 மாசம் குழந்தைய சுமக்கிறோம், அன்னைக்கு பிரசவம் அப்படி இருந்து சொன்னீங்க. ஆனா அந்த குழந்தை பாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? 10 மாசம் நாம குழந்தைய சுமந்தாலும் குழந்தைய பிறந்த பிறகு அந்த குழந்தை முகத்தை பார்க்கும் போது ஒரு சுகம் வருது தெரியுமா? அதுதான் வாழ்க்கையில இன்பம். நடுவர்களே, அதாவது குழந்தை வளர்ப்பது கஷ்டம் நீங்க சொன்னீங்கல்ல, குழந்தைய வளர்க்கறதுல கூட நிறைய இன்பங்கள் இருக்கு. நடுவர்களே, ஆமா, எங்க அக்கா சொன்ன மாதிரி அது பேசக்கூடிய மழலை சொல் மட்டும் இல்ல, அது பண்ணக்கூடிய சேட்டையில அவ்வளவு இன்பம் இருக்கு தெரியுமா? பிள்ளைங்க சேட்டை பண்ணாலே அது இன்பம். அது இன்பம் தாங்க. எத்தனை பேர் நம்ம வீட்டுல சோறுல கிறுக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்ல, தேங்காயை திருவும் போது அள்ளி திங்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லன்னு எத்தனை பேர் வருத்தப்பட்டு இருக்கோம் தெரியுமா? வீட்டுல குழந்தைன்னு இருந்தா அது சோறுல கிறுக்கன். நடுவர்களே, தேங்காய் திருவும் போது தேங்காய் அள்ளி செதறணும், அதான் குழந்தை. அது கிறுக்கல் அல்ல, பிள்ளையின் அடையாளம். நம்ம வீட்டுல அந்த குழந்தை அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நடுவர்களே, வேற ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க குழந்தைகிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது செய்யும், அப்படிதானே? இப்ப நீங்க படிக்கிறது கஷ்டம்னு சொன்னீங்கல்ல, படிக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. நடுவர்களே, இன்னைக்குள்ள குழந்தைங்க 5 வயசுல உள்ள பொண்ணு 1330 திருக்குறளையும் சொல்லி இன்னைக்கு உலக சாதனை புரிஞ்சிருக்கான்னா அதுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கைங்க. 1330 பாடல், அது அத்தனையும் படிச்சதாக சொன்னாங்க. படிங்க, தப்பு இல்லை, ஒரு குறள் படியாவது நம்ம வாழணும், அதான் சிறப்பு. நடுவர் அவர்களே, அடுத்தால எங்க அண்ணன் சொன்னார், கல்யாண நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், கல்யாண வீட்டுல பத்திரிகையில இப்ப QR கோடு போட்டிருக்காங்களாம். QR கோடு மொய்க்கா போட்டிருக்காங்க, QR கோடு கிடையாது. அப்படியா? மொய்க்கு கிடையாதுங்க, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அந்த QR கோடு எதுக்கு போட்டிருக்கோம் தெரியுமா? நாங்க மண்டபத்தை ஏதாவது ஒரு ஊர்ல பிக்ஸ் பண்ணிருப்போம், எங்கேயோ தூரத்துல இருந்து வர்ற உங்களுக்கு அந்த மண்டபத்தோட வழி தெரியாது. அதனால அந்த QR கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது கூகுள் மேப் வழியா உங்களை கொண்டு எங்க மண்டபத்துல விடும். இதுக்கு தான் QR கோடு நாங்க கொடுத்திருக்கோம் எங்க பத்திரிகையில. ஓ, அப்படியே நீங்க மறந்து உங்க வீட்டுக்கு போயிராதுங்க, மண்டபத்துல வந்து மொய் எழுதிட்டு போங்க. எப்படி? ஓ, லொகேஷன் அனுப்புறாங்க என்னமா? எஸ், லொகேஷன் அதுயா. இதெல்லாம் தெரியாம வந்து நின்னுக்கிட்டு நாங்க மொய்க்கு ஆசைப்பட்டாங்க, நாங்க பத்திரிகை வைக்கிறோம், எப்படியாவது வசூல் பண்ணிடணும். நடுவர் அவர்களே, ஆனா நீங்க எங்க இளைஞர்களை பத்தி சொன்னீங்கல்ல, உண்மையிலே இன்னைக்குள்ள இளைஞர்கள் மனசெல்லாம் அப்படி ஒரு பரந்த மனசுங்க. எங்க இளைஞர்கள்லாம் இட்லி மாதிரி கிடையாது, தோசை மாதிரி. ஆமா, ஏன் இட்லிக்கும் தோசைக்கும் சொன்ன தெரியுமா? ஒரு கரண்டி மாவுல தான் நம்ம இட்லி ஊத்துறோம். அந்த இட்லியோட விலை என்னது?
ஒரு கரண்டி மாவு நீங்க வீட்லயாம்மா? ஹோட்டல்லையோ வீட்லயோ, ஹோட்டல்ல எடுத்துக்கோங்க. ஓ. வீட்டில் விலை கொடுக்க மாட்டோம்ல, ஹோட்டல்ல ஒரு கரண்டியில தான் மாவு இட்லி, இந்த ஒரு கரண்டி மாவுல தான் நம்ம இட்லி விடுறோம். அந்த இட்லியோட விலை எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாய். அதே ஒரு கரண்டி மாவுல தான் தோசையை ஊத்துறோம். ஆனா அந்த தோசைக்கு விலை எவ்வளவு? 40 ரூபாய். ஸ்பெஷல் தோசை 40 ரூபாயும் இருக்கு, 60 ரூபாயும் இருக்கு. ஆனா இட்லி ஹோட்டல்ல பொறுத்தது. ஆனா எப்பவுமே இட்லியை விட தோசையின் விலை மதிப்பு அதிகம். ஏன் தெரியுமா? இட்லி வந்து தன்னலம் உள்ளது, சுருங்கிரும். ஆனா தோசை என்பது பறந்து விரிஞ்ச மனசு உள்ளது. அதுதான் இன்னைக்குள்ள இளைஞர்கள் நடுவர் அவர்களே. எல்லாமே நீங்க உங்களை மாதிரியே சொல்றீங்கம்மா. அந்த ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்த அந்த பாரம்பரியம் அப்படியே வருது பத்தியில. அந்த கடை இப்பவும் நடக்குதாம்மா? அது ஹோட்டல் நடந்துட்டு தான் இருக்கு. நடக்குது. நீங்க சாப்பிட போகாத வரைக்கும் ஹோட்டல் இருக்கும். ஏன் தோசையும் எங்க இளைஞர்கள் ஒண்ணுன்னு சொன்ன தெரியுமா? இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு தன்னலத்தை விட பொதுநலம் அதிகம் நடுவர் அவர்களே. அப்படி சொல்லுங்க. அதாவது வெளியே நாங்க தெருவுல இருக்கக்கூடிய முதியோர்களை கூட அவங்க அந்த இடத்திலே பராமரிக்கிறாங்க. சேவ் பண்ண மனநலம் சரியில்லாத முதியோர்களை எல்லாம் பராமரிச்சு அவங்களுக்கு சேவ் பண்ணி அவங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு புது ஆடைகளை அணிந்து அவங்களையே நாங்க ஒரு ஆசிரமத்துல கொண்டு விட்டு பராமரிக்கிறோம்னா அதுதான் இன்னைக்குள்ள பொதுநலம் நடுவர் அவர்களே. அப்படி சொல்லுங்கம்மா. ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்குள்ள எங்க இளைஞர்களுடைய தத்துவம் என்ன தெரியுமா? நாங்கள் போதைக்கு அடிமை கிடையாது, என்னுடைய சீதைக்கு தான் அடிமை என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. சீதை எஸ், இது அவங்க வீட்டுக்காரர் சொன்னது. நீங்க இப்படியே ஓட்டிடலாமா? ஒரு பார்வையற்ற பெண் குழந்தை, அவ வந்து மகளிர் பிரிவில் வேர்ல்டு கப் வாங்கியிருக்கா. அந்த பொண்ணோட பெயர் வந்து கருணாகுமாரி. சரியா? அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்டாங்க. அந்த அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என் குழந்தை பிறக்கும் போதே அவளுக்கு பார்வை கிடையாது, ஐயோ அந்த குழந்தை இறந்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளை இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் சொல்லி எனக்கு பேர் வாங்கி தந்திருக்கான்னு ஒரு அப்பா பெருமைப்படுறாருன்னா அதுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை முறைங்க. என்ன நீங்க பொது இளைஞர்கள்ட்ட என்ன தப்ப கண்டுட்டீங்க? சாதிச்சுக்கிட்டே இருக்க நடுவர்களே. நாங்க அன்னைக்கு நீங்க மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நாங்க பிளைட்ல போறதே சர்வசாதாரணமா போயிட்டு வரோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க ராக்கெட்ல போயிட்டு வருவோம் தெரியுமா? ராக்கெட்ல போவாங்க ஐயா அடுப்பங்கரைக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க. அன்னைக்கு ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களா, பேயடிச்சு செத்து போனான்னு சொன்னது அந்த காலம். ஆனா இன்னைக்கு இது இந்த பேயடிச்சு சாகலடா இவன், இதுதான் இதய அடைப்பு, இதுதான் மாரடைப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் இன்னைக்குள்ள கால நடுவர்களே. அன்னைக்கு ஒருத்தன் இறந்து போனா அவனுடைய உடலை புதைத்தது அன்னைக்கு அந்த காலம். ஆனா இன்னைக்கு ஒருத்தன் இறந்து போனானா அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை எடுத்து பல உயிர்களை வாழ வைத்ததுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை முறை நடுவர்களே. என்னையா எவ்வளவு பெரிய சாதனைகள், எவ்வளவு இது நடக்கு. எங்க கண்தானம் பண்றோம், அன்னதானம் பண்றோம், உடல் தானம் பண்றோம். இன்னைக்கு எங்களுக்கு என்னென்ன நாங்க தானம் பண்ண முடியுமோ நாங்க தானம் பண்றோமே, அதுதான் இன்னைக்குள்ள வாழ்க்கை முறைங்க. சும்மா வந்துட்டு எதையாவது பார்த்துட்டு பேசக்கூடாது. அன்னைக்கு கணவன் மனைவியை அடிமையாக வச்சிருந்தது அந்த காலம். ஆனா இன்னைக்கு கணவனும் மனைவியும் நண்பர்களாக பழகுவதுதான் இந்த காலம் நடுவர்களே. நண்பர்களாக பண்ற வரைக்கும் பழகிறது வரைக்கும் உயிரோடு இருப்பான், இல்லனா இல்லன்னா நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அன்னைக்குள்ள காலத்துல நிலாவை காட்டி சோறு ஊட்டினது அந்த காலம். இன்னைக்குள்ள காலகட்டம் நிலாவில் கால் பதித்ததுதான் இந்த காலம் நடுவர்களே. அதாவது என்னைக்குமே இன்னைக்குள்ள காலத்துல எந்த ஒரு துன்பங்களும் கிடையாது. நீங்க சுகமா பார்த்தா அது சுகம், சுமையாக பார்த்தால் அது சுகம். சரியா? வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கை என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சொர்க்கம் தான் வாழ்க்கை நடுவர்களே. அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது, இல்லையா? அதனால இன்னைக்குள்ள வாழ்க்கை முறை என்பது எப்பொழுதுமே சுமை கிடையாது, அது சுகமே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.